வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். வள்ளியம்மை பாட்டியையும் அவருடன் ஊரிலிருந்து வந்திருந்தவர்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார் மூர்த்தி. என்ன மூர்த்தி, தாரா படிப்பு எப்போ முடிய போகுது? படிப்பு முடிஞ்சது அவள் கல்யாணம் தானே. நம்ம ஊர் பிரசிடென்ட் பையன் படித்து முடிச்சுட்டு லண்டனில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம தாராவுக்கும் அவனுக்கும் நல்ல பொருத்தம் இருக்கும். அந்த அம்மா என்கிட்ட அரசல் புரசலாக பல தடவை இதை பற்றி கேட்டாங்க. நான் தான் பொண்ணு படிப்பு முடியட்டும்னு சொல்லிட்டேன். தாரா ஜாதகத்தை கொடுத்தேன்னா அவங்க கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லலாம். வள்ளியம்மை பாட்டி பேசி கொண்டிருக்க யோசித்து கொண்டிருந்தார் மூர்த்தி. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நீ அவளுக்கு இங்கேயே ஏதாச்சும் மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கியா என்ன? அம்மாவின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மூர்த்தி விழித்து கொண்டு நின்றிருந்தார். தாராவை தேவாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதல்லவா மூர்த்தி மற்றும் யசோதாவின் எண்ணம். அம்மா, அவ படிச்சுட்டு தானே இருக்கா. அவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? மூர்த்தி சொல்ல, என் மருமகளுக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறந்து வரப்போறான். அவளுக்கு யாரை கட்டிக்க விருப்பமோ அவன்தான் அவளுக்கு மாப்பிள்ளை. தாராவிற்கு தேவாவின் மேல் விருப்பம் என்பது யசோதாவிற்கு நன்றாக தெரிந்திருக்க பொடி வைத்து பேசினாள். நீ என்னடி பேசுற? அவ விருப்பத்தை கேட்காம கல்யாணம் முடிவு பண்ணுவாங்களா? அவ படிப்பு முடிஞ்சதும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடணும். தேவா கல்யாணத்தை தான் கண்ணால் பார்க்க முடியாமல் போச்சு. தாரா கல்யாணத்தையாவது என் கண்ணு நிறைய பார்த்து சந்தோஷப்படணும். பாட்டி பேசி கொண்டிருக்க அங்கு வந்த பொன்னி, அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வரலாம் என்று சொல்ல எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்ன, தேவாவையும் காணோம், அவன் பொண்டாட்டியும் காணோம்? பாட்டி கேட்க, அம்மா தேவா ஆஃபீஸில் இருக்கான், அவன் பொண்டாட்டி மேலே ரூமில் இருக்கா. நீங்கள் எல்லாரும் 2-3 நாளாக கோயில் குளம்னு அலைஞ்சு வந்திருக்கீங்க. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. யசோதா சொல்ல, எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, தேவாவும் வந்துடட்டுமே, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்று பாட்டி தன் ஃபோனை எடுக்க சரியாக தேவா வீட்டிற்குள் நுழைந்தான். நான் நினச்சேன், என் பேரை வந்துட்டான், 100 வயசு அவனுக்கு. பாட்டி திருஷ்டி முறித்தார். வந்தவன் ஊரிலிருந்து வந்தவர்களை நலம் விசாரித்தான். எல்லோரும் சாப்பிட உட்கார, தேவா எங்க உன் பொண்டாட்டியை காணோம்? பாட்டி அவ ரூம்ல இருக்கா, பொன்னி அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. தேவா கூற, இதென்னடா பழக்கம்? வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ மட்டும் ரூமை விட்டு வரமாட்டாளா? அவளையும் இங்கேயே வந்து எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட சொல்லு. வள்ளியம்மை சொல்ல, அம்மா அது என்று யசோதா ஏதோ சொல்ல வர, நீ எதுவும் பேசாதடி. தேவா உன் பொண்டாட்டிய வர சொல்லு, நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அது என்ன, எங்களோட சேர்ந்து சாப்பிடாம தனியாக ரூமில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம்? தேவா பொன்னியிடம் கண்ணை காட்ட பொன்னி ரதியை அழைத்து வர சென்றாள். டைனிங் ஹாலுக்கு வந்த ரதி எல்லோரையும் பார்த்தபடி தயங்கியபடியே நிற்க, நீ மட்டும் ஏம்மா தனியாக ரூமில் சாப்பிடணும்? இங்கே வந்து எல்லாரோடவும் சேர்ந்து சாப்பிடலாமே, வந்து உட்காரு, பாட்டி சொல்ல. இத்தனை நாளில் டைனிங் டேபிளில் ரதி எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிட்டதே இல்லை. இன்றுதான் முதன்முறை. அவள் தயங்கியபடியே நிற்க, இங்கே வாமா, தேவா பக்கத்தில் வந்து உட்காரு என்று பாட்டி அவருக்கும் தேவாவுக்கும் இடையில் இருந்த சேரை காட்ட வேறு வழியின்றி அதில் வந்து அமர்ந்து கொண்டாள் ரதி. 2 பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம், ராஜா ராணி மாதிரி இருக்கீங்க. உடன் வந்திருந்த சாந்தா பாட்டி சொல்ல தேவா ரதியை பார்த்தான். அவளோ பயத்தில் உட்கார்ந்திருந்தாள். பொன்னி அனைவருக்கும் உணவு பரிமாறினாள். தேவா அவள் சாப்பிடட்டும் என்று உணவுகளை அவள் பக்கமாக நகர்த்தி வைத்தான். என் பேரனுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் அதிகம், பொண்டாட்டியை விழுந்து விழுந்து கவனிக்கிறான். பாட்டி கிண்டல் செய்ய யசோதாவும் மூர்த்தியும் கடுப்பாகி உட்கார்ந்திருந்தார்கள். நீ என்னம்மா சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்க? பாரு எவ்வளவு ஒல்லியா இருக்க, என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுமா. பொன்னி என் பேத்திக்கு என்ன பிடிக்குமோ அதை வை என்று பாட்டி சொல்ல பொன்னி சந்தோஷமாக ரதிக்கு பரிமாறினாள். எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்களுடன் வந்திருந்த சாந்தா பாட்டி, ஏமா உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணம்னு வள்ளியம்மா சொன்னா, அதனால தான் கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிட முடியலன்னு சொன்னா. 2 பேரும் ஒன்றா படிச்சிங்களா? பாட்டி கேட்க, இல்லை பாட்டி, நாங்கள் ஒன்றா படிக்கலை, தேவா ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்தான். அப்போது 2 பேரும் எங்கே சந்திச்சுக்கிட்டீங்க? முதலாக எங்கே பார்த்தீங்க? பாட்டி விடாமல் கேட்டுக்கொண்டிருக்க தேவாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவன் ரதியின் முகத்தை பார்க்க, பாட்டி நான் நர்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி காலையில் நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்துட்டு இருந்தப்போ இவர் ஒரு ரவுடியை நடு ரோட்டில் அடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் நான் இவரை பார்த்தேன். ரதி முதல் சந்திப்பை ஞாபகமாக சொல்ல
அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தேவா. அடுத்து ஒரு கேக் கடையில் சந்திச்சோம். நானும் கேக் வாங்க வந்திருந்தேன், அவரும் வந்திருந்தாரு என்று அவள் சொல்ல அவனுக்கும் அந்த நினைவுகள் பூங்காற்றாய் வந்து அவன் மனதை வருடி சென்றது. அப்போ ஒருத்தர் சந்திச்சதுல இருந்து தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களா? பாட்டிகள் ஜாலியாக பேசி சிரித்து கொண்டிருக்க இந்த கிழவிங்களுக்கு வேற வேலை இல்லை. முழங்கிக் கொண்டே வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு சிரித்தாள் யசோதா. பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாது. 2 பேரும் 100 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழணும், நிறைய புள்ள குட்டி பெற்றுக்கணும். அவர்கள் எல்லோரும் தேவாவையும் ரதியையும் வாழ்த்த தேவா ரதியை பார்த்தான். அவளோ தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். என்ன யசோதா, நாங்க சொன்னது சரிதானே? அவர்கள் யசோதாவிடமே கேட்க சரிதான், வேறு வழி இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையாக கூறினாள் யசோதா. அடுத்த வாரம் ஊர்ல திருவிழா வருது, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். வள்ளியம்மை பாட்டி சொல்ல, திருவிழாவா? பார்க்கலாமா, முடிஞ்சா வரோம் என்று யசோதா சப்பை கட்டு கட்ட, நீ என்னடி இப்படி சொல்ற? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற திருவிழா, எப்பவும் நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல, இப்ப என்ன பார்க்கலாம்னு சொல்ற? ஊர்ல எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா திருவிழா கொண்டாடுற நேரத்துல என்ன மட்டும் அங்க தனியா உட்காந்துருக்க சொல்றியா? வள்ளியம்மை பாட்டி யசோதாவை கடிந்து கொள்ள, உன்னை யாருமா அங்க தனியா உட்காந்துருக்க சொன்னா? நான் தான் உன்னை அங்க இருக்கிற தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் வித்துட்டு எங்களோடவே இங்க வந்து தங்கிடுன்னு சொல்றேனே, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இப்ப தனியா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுற, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? யசோதா கவலை இல்லாமல் பதில் பேசினாள். என்ன யசோதா, திருவிழாக்கு வாங்கன்னு தானே கூப்பிடுறேன், அதுக்கு போய் இத்தனை வியாக்கியானம் பேசுற? சம்பந்தி, நீங்க கண்டிப்பா வரணும், பத்மாவதி பாட்டியிடம் கூறினார் வள்ளியம்மை. பிறகு தேவாவிடம் திரும்பி, தேவா, நீ உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஊருக்கு வரணும். அவன் நம்ம ஊரை பார்த்ததே இல்லை. மாப்பிள்ள, நீங்க அபியை கூட்டிட்டு வாங்க, அபிக்கு ஊர்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து என் கூட 10 நாள் இருந்துட்டு போங்க. எப்பவுமே வேலை வேலைன்னு இருந்தா எப்படி? என்ன தேவா நான் சொல்றது, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றல்ல? பாட்டி கேட்க, சாப்பிட்டு கொண்டே, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம் பாட்டி என்றான் தேவா. இது இங்க வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு வைக்கும். வயசான காலத்துல கையை களை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. யசோதா முணங்கி கொண்டிருக்க, நீ என்னடி வாய்க்குள்ளேயே பேசுற, சத்தமா பேசு. பாட்டி யசோதாவை பார்த்து கேட்க, அம்மா, இங்க எல்லாருக்கும் அவங்க வேலை சரியா இருக்கும். எல்லாரும் வேலையை கெடுத்துக்கிட்டு இப்போ ஊர் திருவிழா ரொம்ப முக்கியமா? யசோதா கேட்க, சித்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். பாட்டி ஆசைப்படுறது ரொம்ப சாதாரணமான விஷயம், இதை கூட நம்ம பண்ணலைன்னா எப்படி? தேவா சொல்ல, அப்படி சொல்லிட என் தங்கம் என்று பாட்டி பூரித்து போனார். இந்தா தேவா, இதை சாப்பிடு என்று பாட்டி தன் தட்டில் இருந்த மைசூர் பாக்கை எடுத்து தேவாவிற்கு ஊட்டினார். அவன் ஒரு வாய் கடித்து கொள்ள, இந்தாம்மா நீயும் சாப்பிடு என்று ரதியிடம் நீட்ட அவள் யோசித்து கொண்டிருந்தாள். அவன் கடித்த எச்சிலை அவள் சாப்பிட மாட்டாள் என்றுதான் அவன் நினைத்தான். என்னம்மா பாட்டி இவ்வளவு ஆசையா கொடுக்குற, வாங்கிக்க மாட்டியா? பாட்டியின் முகம் சுருங்க அவன் கடித்த இனிப்பை அவளும் கடித்து கொண்டாள். தேவாவின் மனமோ அளவில்லா சந்தோஷம் கொண்டது. அடுத்த நாள் ஊரிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பிவிட ரதி தோட்டத்தில் காலார நடந்து கொண்டிருந்தாள். தோட்டத்து செடியில் நிறைய மல்லிகை மொட்டுக்கள் இருக்க ஆசையாய் அதை பறித்து நுகர்ந்தவள் பூக்களை பறிக்கத் தொடங்க, அப்போது வாக்கிங் வந்த பத்மாவதி பாட்டியும் அவளுடன் சேர்ந்து பூக்களை பறிக்கலானார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே எதுவும் பேசிக்கொள்ளாமல் பூக்களை பறித்து கொண்டிருந்தனர். ரதி ஏற்கனவே பறித்து கையில் வைத்திருந்த பூக்களை பாட்டியிடம் கொடுத்தாள். பாட்டி புன்னகைத்தபடியே பூக்களை வாங்கி தன் சேலை முந்தானையில் போட்டுக்கொண்டார். அவளுக்கு மகிழ்ச்சி. பாட்டி, இது அடுக்கு மல்லியா? ரதி மெதுவாக பாட்டியிடம் பேச ஆரம்பிக்க, ஆமாமா, அடுக்கு மல்லிதான், 3 அடுக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. தேவாதான் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தப்ப சின்ன செடியா வாங்கிட்டு வந்தா. நான் தான் தோட்டத்துல நட்டு வச்சேன். வருஷா வருஷம் சீசன்ல நிறைய பூ பூக்கும். அபிக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். இந்த பூக்களை பறித்து அவளுக்கு தினமும் கட்டி கொடுப்பேன். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு பறித்த பூக்களை எடுத்து கொண்டு பாட்டி சென்றுவிட ரதியின் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் இன்னொரு ஆள் அவளிடம் பேச ஆரம்பித்து விட்டார். எடுத்து சென்ற பூவை அழகாக தொடுத்து பாதியை அபிராமிக்காக வைத்துவிட்டு இன்னொரு பாதியை கையில் வைத்து கொண்டு ரதியை தேடினார் பாட்டி. அவளை காணவில்லை. அறையில் இருப்பாள். பொன்னியிடம் கொடுக்க சொல்லலாம் என்று பொன்னியை தேடி சமையல் அறைக்கு செல்ல அப்போது தேவா வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தான். தேவா, இந்தா, ரதிக்கிட்ட இந்த பூவை கொடுத்துடு. பாட்டி மல்லிகை பூவை அவன் கையில் கொடுக்க,
நம்ப முடியாமல் பாட்டியை பார்த்தான் தேவா. அவ தான் பூ பறிச்சிட்டு இருந்தா. நான் வந்ததும் மொத்த பூவையும் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா. மல்லிகைப்பூனா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். இந்தா நான் கொடுத்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துடு. பாட்டி பூவை தேவாவின் கையில் கொடுத்து விட்டு செல்ல மல்லிகை சரத்தின் வாசத்தை நுகர்ந்தபடியே படிகளில் ஏறினான் தேவா. அவன் கையில் பூவுடன் மாடிப்படியில் ஏறி கொண்டிருப்பதை பார்த்த மூர்த்தி அதிர்ச்சியாகி போனார். கண்களை சுருக்கி இது நிஜம்தானா என்று அவர் தேவாவையே பார்க்க, தேவாவின் கையில் இருந்த மல்லிகை பூவின் வாசனை அந்த இடம் முழுவதும் வீச, அக்கா என்று யசோதாவை தேடி ஓடினார். தேவா என்ன காரியம் பண்றான்னு தெரியுமா? அவர் அதிர்ச்சியாக கத்த, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? தேவா அவன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறான். நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து ஒரு புள்ளையும் பெத்துக்க போறாங்க. நானும் என் பொண்ணும் நடு தெருவில் தான் நிற்க போறோம். மூர்த்தி புலம்ப ஆரம்பிக்க, எதையாச்சும் பார்த்துட்டு வந்து கண்டபடி உளராத. நம்ம தேவா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறானா? அது கனவுலையும் நடக்காது. எப்பவும் கஞ்சி போட்ட காட்டன் சட்டை மாதிரி வெறப்பா சுத்துறவன் அவன் பூ வாங்கிட்டு போறானா? கனவு ஏதாச்சும் கண்டியா? யசோதா நம்பாமல் பேச, அக்கா உன் மேல சத்தியம். அவன் கையில மல்லிகைப்பூவை எடுத்துட்டு சந்தோஷமா அந்த பூவையே பார்த்துக்கிட்டு மாடிப்படி ஏறி போனான். நான் பார்த்தேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்த பின்னாடி அவன் நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் மாறி போயிருக்கு. அது உனக்கு நல்லாவே தெரியும். மூர்த்தி படபடப்பாய் பேச, அந்த ராஜம் பொண்ணு என் பையனை வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுடுவேனா? நம்ம தாராதாண்டா தேவாக்கு பொண்டாட்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அக்கா இருக்கான்ல, பார்த்துக்கலாம். யசோதா மூர்த்திக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்த நேரம் கையில் பூவுடன் அறைக்குள் நுழைந்தான் தேவா. ரதி புத்தகம் படித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று அறைக்குள் வீசிய மல்லிகை வாசத்தில் புத்தகத்தில் பதித்திருந்த தன் விழிகளை யோசனையாய் உயர்த்தினாள். கையில் பூவுடன் தேவா நின்றிருந்தான். அவனையும் அவன் கையில் இருந்த பூவையும் மாறி மாறி பார்த்தவள் பிறகு மீண்டும் தலை தாழ்த்தி எதையும் கண்டுகொள்ளாமல் கையில் இருந்த நாவலை படிக்கத் தொடங்கினாள். என்று தொண்டையை செருமினான் தேவா. அவள் நிமிரவில்லை. இந்த மல்லிகைப்பூவை தலையில் வச்சுக்கோ என்றான். பூவா? எனக்கா? அவள் அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம், இதை தலையில் வச்சுக்கோ. பூவை அவளிடம் நீட்டினான். யோசித்தபடியே அவனை புரியாமல் பார்க்க அவனும் அவளை பார்த்து கொண்டே நின்றான். பூவா? எதுக்கு எனக்கு? அவள் திக்கி திணறி கேட்க, மல்லிகை பூவை டேபிளின் மேல் வைத்துவிட்டு தான் அணிந்திருந்த அலுவலக கோட்டை கலட்டி ஹேங்கரில் மாட்டியவன், இதை நான் வாங்கிட்டு வரல, பாட்டி கொடுத்து விட்டாங்க என்றான். பாட்டியா? எனக்காகன்னு சொல்லி கொடுத்தாங்களா? பூவை போலவே அவள் முகமும் மலர்ந்தது. பாட்டி தான் கொடுத்தாங்க. அவன் சொல்லி முடிக்க பூவை எடுத்து தலையில் வைத்து கொண்டாள் ரதி. ரதிக்கு தனக்கு ஒரு பாட்டி இல்லையே என்ற குறை எப்போதும் உண்டு. ஜானகி, ராஜன் இருவரின் பெற்றோர்களும் அவள் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துவிட தாத்தா பாட்டியின் அன்பிற்காக ஏங்கிய காலங்களும் உண்டு. ஆக்சுவலாக பாட்டி ரொம்ப நல்லவங்க. நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அதுக்கு டபுளாக அவங்க திருப்பி காட்டுவாங்க. கடவுளை அம்மாவை என்கிட்ட இருந்த பிரிச்சிருந்தாலும் என் மேலே பாசத்தை பொழியறதுக்கு ஒரு பாட்டி இல்லை, 2 பாட்டியை கொடுத்துருக்கான். சந்தோஷம் துக்கம் இரண்டும் கலந்த தோணியில் சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் முகம் கழுவச் சென்றான் தேவா. சிறிது நேரத்தில் அவன் உடைமாற்றி அறைக்குள் வர அறை முழுவதும் மல்லிகை வாசம் நிரம்பி இருந்தது. இன்று ரதி அவன் கண்களுக்கு இன்னும் அழகாக தெரிந்தாள். அவளையே அவன் காதலாய் பார்த்து நிற்க அவளோ தன் புத்தக வாசிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள். வலுக்கட்டாயமாக அவர்களிடம் இருந்து தன் பார்வையை விலக்கி கொண்டவன் மீண்டும் கீழ்த்தளத்தில் இருந்த அலுவலக அறைக்கு சென்று விட்டான். அடுத்து 1 வாரத்தில் பாட்டியின் ஊர் திருவிழாவிற்கு செல்வதற்காக எல்லோரும் கிளம்பி கொண்டிருந்தார்கள். தேவா அவன் அறையில் இருந்தான். 1 வாரத்திற்கான அலுவலக வேலைகளை மேனேஜரிடம் பிரித்து கொடுத்துவிட்டு அதற்கான ஒரு ஷெட்யூலை தயார் செய்து மெயில் செய்து கொண்டிருந்தான். அப்போது ரதி உள்ளே வர, உன்னோட 1 வாரத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுடு. நாளைக்கு காலையில் பாட்டி ஊர் திருவிழாவுக்கு கிளம்பணும். அவன் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டே சொல்ல, நான் வரணுமா என்று தயக்கமாக கேட்டவளை வெளி உயர்த்தி பார்த்தவன், பாட்டி முன்னாடி தானே அன்னைக்கு திருவிழாவை பற்றி பேசினாங்க, உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கல்ல, கேட்டுட்டு தானே இருந்த. அது நீங்கள் எல்லாரும் குடும்பமா அங்கே நான் எப்படி என்று அவள் இழுக்க டென்ஷன் ஆக்கி போனான் தேவா. நான் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்தில் தானே இருக்கு. அது உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் பொண்டாட்டி. இந்த குடும்பத்தில் தான் நீயும் இருக்க.
புரியுதா? அவன் குரல் அழுத்தமாக வரவும் அவள் அமைதியாகி போனாள். அவளிடம் ஒரு பேக்கை எடுத்து கொடுத்தவன், இந்தா உன் துணியெல்லாம் எடுத்து இந்த பேக்கில் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பிவிட ரதி தன் உடைகளை எடுத்து அந்த பையில் வைத்து கொண்டிருந்தாள். மேல் மாடிக்கு சென்று கொண்டிருந்த யசோதாவின் கண்ணில் ரதி பட்டுவிட, இவ என்ன துணியெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கா? எங்கே போறா? ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாளோ? யோசித்தவள் பக்கத்தில் தேவாவின் பேக் இருப்பதை கவனித்து விட்டு, அப்போ இவளும் ஊர் திருவிழாவுக்கு கிளம்பிட்டாளா? யசோதா மெதுவாக அறைக்குள் எட்டி பார்க்க அங்கு தேவா இல்லை. நல்லதா போச்சு, அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டான். மனதில் நினைத்தவளாய் அறைக்குள் நுழைந்தாள். அவள் திடீரென்று ரதியின் முன்னால் வந்து நிற்க திடுக்கிட்டு தன் கையில் இருந்த துணியை தவற விட்டவள், அத்தை நீங்களா? அத்தையா? யாருக்கு யார் அத்தை? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பேகை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போக போறியா? சந்தோஷம், இப்பவாவது புத்தி வந்துச்சே. யசோதா குத்தி காட்ட, இல்லைங்க, அவரு தான் ஊருக்கு போகணும்னு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கன்னு சொன்னாரு. ரதி பயந்து போய் பதில் சொல்ல, தேவா உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ எதுக்கு இப்போ அவனுக்கு நிஜமான பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க பார்க்குற? கொஞ்ச நாள்ல எங்க தேவாவே உன்னை வீட்டை விட்டு துரத்திட போறான். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ இந்த வீட்டை விட்டு போனதும் அவனுக்கும் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிற என் தம்பி பொண்ணு தாராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச விஷயம்தான். ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கா வாய்ப்பில்லை. வீணா மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்காத. என் தம்பி பொண்ணு தாரா தான் இந்த வீட்டுக்கு மருமக, புரியுதா? ரதியின் கன்னத்தை அழுத்தி பிடித்து யசோதா பேசியதில் அவள் கன்னம் வலித்தது. புரியுது, என்னை விடுங்க. எனக்கு இந்த வீட்டில் மருமகளை வாழணும்னு எந்த ஆசையும் இல்லை. இப்பவே என்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். தேவாவிற்கு இன்னொரு திருமணம் என்று சொன்னது உண்மையில் அவள் மனதிற்கு வருத்தம்தான். கண்ணின் ஓரம் ஈரமாகி போக துக்கத்தை மூடி மறைத்து, நானே இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். அவரை யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? நான் ஊருக்கு வரலைன்னு தான் சொன்னேன். அவர் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னார். இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறத கேட்டு நான் நடக்கணும். நாங்கள் பிரிஞ்சிட்ட பிறகு அவர் யாரோ நான் யாரோ, நான் யார் வாழ்க்கையிலையும் குறுக்க வரமாட்டேன். ரதி துணிகளை பேக்கில் வைத்தபடியே பேச, நீ இப்படியே இரு, மாறிடாத, அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டாள் யசோதா. ரதி யசோதாவிடம் அவளுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் பேசினாள். ஆனால் மனது ஏனோ பாரமாய் கனத்தது. இரவு அறைக்கு வந்த தேவா ரதியை பார்க்க அவளோ அவனை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அவள் உடைகள் பேக் செய்யப்பட்டிருப்பதை கவனித்தான். காலையில் 5 மணிக்கு கிளம்பணும், ரெடி ஆயிடு சொல்லிவிட்டு படுத்து விட்டான். அதிகாலை அவன்தான் முதலில் எழுந்தான். பௌர்ணமி நிலவாய் கண் மூடி உறங்கும் ரதியையே உட்கார்ந்தபடி சிறிது நேரம் ரசித்தவன் அவளை எழுப்ப மனம் இல்லாமல் அவன் குளித்து முடித்து கிளம்பிய பிறகு அவளை எழுப்பினான். முன்தினம் யசோதா பேசியதில் தூக்கம் துளைத்து அவள் மனம் இன்னும் வலித்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் எழுந்து கிளம்பினாள். சரியாக எல்லோரும் 5 மணிக்கு ஒரே காரில் கிளம்பினார்கள். தேவா காரை ஓட்டினான். ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்து முன்னிருக்கையில் அபிராமி உட்கார்ந்து கொள்ள, இடையில் இருக்கும் சீட்டில் யசோதாவும் மனோகரும் உட்கார்ந்திருந்தார்கள். கடைசி பின்னிருக்கையில் பாட்டியும் ரதியும். தேவா கண்ணாடியின் வழியே ரதியை பார்த்தான். இன்று ஏனோ அவள் முகம் வாடி போய் இருப்பதை கவனித்தான். ஒருவேளை தன் குடும்பத்துடன் ஊருக்கு வர அவளுக்கு விருப்பம் இல்லையோ என்று நினைத்தவனுக்கு ரதியின் மனவாட்டத்திற்கு காரணம் அவன் சித்தி பேசிய வார்த்தைகள்தான். அது அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இரவு சரியாக தூங்காததால் சிறிது நேரத்தில் ரதி நன்றாக தூங்கி போனாள். கண்களை மூடி சிறு பிள்ளை போல் அழகாய் தூங்கும் அவளை கண்ணாடியின் வழியே பார்த்து கொண்டே வந்தவன் அவள் தூக்கத்தில் பாட்டியின் மீது சாய்ந்து விழுவதும் பின் பயந்து விழித்து கொள்வதுமாய் இருப்பதை கவனித்தான். தூங்கினாள். அடிக்கடி பாட்டியின் மீது சாய்கிறோம் என்ற உணர்வில் கண்களை அகல விரித்து தூக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றாள் ரதி. தேவாவிற்கு அது நன்றாகவே புரிந்தது. அப்போ நைட் ரொம்ப நேரம் தூங்காம எதையோ யோசிச்சுட்டு இருந்திருக்கா. யோசித்தவன், அப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நீங்க ட்ரைவ் பண்றீங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று சொல்ல, சரிப்பா. மனோகர் எழுந்து முன்னே செல்ல தேவா பின் இருக்கைக்கு வந்தான். நீ பின்னாடி வந்து கொஞ்ச நேரம் தூங்குப்பா. பத்மாவதி பாட்டி யசோதாவின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொள்ள, இப்போது தேவாவும் ரதியும் ஒரே இருக்கையில். தேவா அவள் அருகில் வந்து அமர்ந்து கொள்ள,
ஒரு நொடி சந்தோஷப்பட்ட மனது முன்தினம் யசோதா தாராவையும் தேவாவை பற்றியும் அவர்கள் திருமணத்தை பற்றியும் பேசியது நினைவுக்கு வர ஜன்னல் பக்கம் சென்று சிறிய இடத்தில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள். மீண்டும் அவள் தூங்க ஆரம்பிக்க மெதுவாக அவள் பக்கம் நகர்ந்து உட்கார்ந்த தேவா சப்போர்ட் இல்லாமல் சாய்ந்த அவள் தலையை தன் தோளின் மேல் சாய்த்து கொண்டான். நல்ல தூக்கம் ரதிக்கு. சாய்ந்து கொள்ள திடமான தோல் கிடைத்ததும் அவன் தோளில் தலை வைத்து அவன் மேல் சாய்ந்து அவன் கையை பிடித்தபடி ஆழ்ந்து உறங்கி போனாள். வயல்வெளிகளின் குழு குழு காற்று சிறிது நேரத்தில் தேவாவிற்கும் தூக்கம் கண்களை சொருகச் செய்ய அவளை அணைத்தபடி அவனும் தூங்கி போனான். அவர்கள் இருவரையும் பார்த்து பாட்டி புன்னகைக்க மனோகரோ காரை ஓட்டும் சிந்தனையில் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அபிராமி அவளுக்கு திருமணமான புதிதில் தன் கணவனுடன் பாட்டியின் ஊர் திருவிழாவிற்கு வந்த அந்த இனிமையான நினைவுகளில் மூழ்கி போயிருக்க எதேச்சையாக பின்புறம் திரும்பிய யசோதா இருவரையும் பார்த்து அதிர்ந்து போனாள். எப்படியாவது இருவரையும் எழுப்ப வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தாள். கடைசியில் எனக்கு தலை வலிக்குது, டீ குடிக்கணும் கணவனிடம் சொல்ல, இங்கெங்கம்மா டீ கடை இருக்கு? மனோகர் யதார்த்தமாக பேசினார். அதோ முன்னாடி ஒரு பெரியவர் போறாரு, அவர்கிட்ட கேளுங்க என்றாள் யசோதா. அந்த பெரியவரும் டீ கடைக்கு வழியை சொல்ல அடுத்த 2 நிமிடத்தில் அவர்கள் கார் அந்த கிராமத்து டீ கடை வாசலில் நின்றது. அத்தை, தேவாவை எழுப்புங்க, அவனும் டீ குடிக்கட்டும் யசோதா அக்கறையாக சொல்ல, அவன் நல்லா தூங்குறான், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லித்தானே தூங்க போனா, தூங்குறவனை எதுக்கு எழுப்பணும்? பாட்டி மறுத்துவிட அடுத்து தன் கணவனிடம் வந்தாள். நீங்க போய் தேவாவை எழுப்புங்க, அங்க பாருங்க என்று ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து தூங்கும் இருவரையும் கண்களால் அவள் சைகை செய்து மனோகரிடம் காட்ட தேவாவிற்காக ஒரு டீயை கையில் எடுத்துக்கொண்டு மனோகர் அருகில் சென்று அவனை எழுப்ப முயன்றார். அப்பா, எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாரும் குடிங்க, கண்ணை திறக்காமலேயே சொல்லிவிட்டு அவன் மீண்டும் தூங்கி போனான். வேண்டான்னு சொல்லிட்டா யசோ, இந்தா நீ குடி, டீயை யசோதாவிடம் நீட்டினார் மனோகர். இதுக்கு தான் இந்த ஊரு திருவிழா இதெல்லாம் வேண்டாம்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை யார் கேட்டா? என்னை பெத்தது சரியில்லை, அந்த வள்ளியம்மைய சொல்லணும். யசோதா தேவாவையும் ரதியையும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே தன்னை பெற்றெடுத்த தாயை நொந்து கொண்டாள்.